மதிப்பும் மரியாதைக்குரிய சிவகிரி மாநகருக்கு வருகை தந்திருக்கும் தேவர் இனத்தின் சிங்கம் என்று சொல்லலாம் டாக்டர் KN இசக்கிராஜா அவர்களுக்கும் அவர் பின்னால் வந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட தாலுகா மற்றும் நகர நிர்வாகிகள் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் சிவகிரி நகரிலே இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது நான் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் பேசி எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற பெரிய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்காக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். அதாவது எத்தனையோ இயக்கங்கள் உருவாகி அழிந்திருக்கின்றன. முன்னால் சிவகிரியிலேயே தேவர் பேரவை என்று தமிழ்நாடு பூராம் இருந்தது. அது இருக்க இடம் தெரியாமல் போய்விட்டது. இன்று வானத்திலே முன்னக்கூடிய சந்திரன் போல உருவாகி இந்த ஒரு புதிய இயக்கத்தை, அதாவது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு மிக மிக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று வரை நான் போக்குவரத்து கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பல இடங்களில் சென்று பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்த்ததிலே அதனால்தான் இந்த இயக்கத்திற்கு நான் பேச இருக்கின்றேன் என்பதை முன்னாடி சிவகிரி வாரியங்கள் நாட்டாமை என்ற முறையில் நான் பெருமுடன் கூறிக்கொள்கின்றேன். நான் எந்த கூட்டத்திற்கும் சென்றதில்லை, எந்த அரசியலிலும் சேர்ந்ததில்லை. இன்று நான் எனது நண்பருடன் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட வேண்டும்னால் தலைவர்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரேடியோவிலையும் மற்ற செய்திகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் இன்னைக்கு அவர்கள் நேரடியாக பார்த்து அவர்களிடம் பேசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். ஆனால் 3 கருத்துக்களையுமே சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையும் போது நமக்கு எத்தனையோ இன்னல்கள் வரலாம். இந்த இயக்கத்தை தடை பண்ணுவதற்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் நம்மளை பழிவாங்க நினைப்பார்கள். அதெல்லாம் எல்லாம் தாண்டி தலைவர் சொன்னது போல நாம் ஒரே வழியில் நின்று உறுதியோடு இருந்து எந்தவித பொருளாதாரத்துக்கு ஆசைப்படாமல் இந்த இயக்கத்தை வளர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு மாநிலத்திலேயே நமது இனம் முதல் இடமாக வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய லெவலுக்கு வரும் என்பதை நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இரண்டாவது கருத்து என்னவென்றால் நமது தலைவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு 3 பணிவான வேண்டுகோள் விடுக்கின்றேன். சிறையிலேயே நமது இனம் பொய் வழக்கு போட்டு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சிறையிலேயும் நம்முடைய இனம் வாடிக்கொண்டிருக்கிறது. பொய் வழக்கால் சந்தித்து இன்னைக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நம்ம தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சிறையில் இருக்கக்கூடிய நம்ம இனத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு சட்ட உதவி செய்து அவர்களுக்கு வழக்கறிஞர் நியமித்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது எனது ஒரு பணிவான வேண்டுகோள். இரண்டாவதாக நமது தேவர் இனம் எங்கெங்கே இருக்கிறதோ, எந்தெந்த ஊரில் வறுமை கோட்டு கீழ் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுடைய பிள்ளைகளை IAS, IPS, ICS, IRS என்று தமிழகத்திலேயே ஒரு சிறந்த பெரிய படிப்பு கல்வி பயின்று இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நமது இனத்தின் சார்பாக நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக நமது இனம் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிறது. எங்கெங்கே நமது இனங்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நமது தலைவர்கள் போராடி மத்தியிலும் மாநிலத்திலும் போராடி அவர்களுக்கு இருப்பிடம் வாங்கி கொடுத்து அவரது வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது எனது 3வது பணிவான வேண்டுகோளாகும். ஆக மொத்தம் நம்ம தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு இன்று தமிழ்நாடு வீறு கொண்டு எழுந்து வந்திருக்கிறது. நான் முக்குரோட்டுக்கு செல்லும் பொழுது என்னால் காலில் சிறிய ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் தலைவருடன் உட்கார்ந்து ஒரே காரில் வந்த பெருமை நான் இன்னைக்கு எனக்கு பெரிய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு நிலை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட பெரிய தலைவருடன் உட்கார்ந்து வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆகையால் இனிவரும் காலங்களில் நமது இயக்கம் ஒரே இயக்கம்தான். எத்தனையோ பேரவை அழிந்திருக்கு என்று சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரே பேரவை தான். யார் பேச்சை கேட்டு நம்பி எந்த இயக்கத்துக்கு போயிட வேண்டாம். நம்மை விலை கொடுத்து வாங்குவார்கள். நம்ம இயக்கத்தை அழிக்க நினைப்பார்கள். எக்காரணம் கொண்டும் நம்ம தலைவர்கள் என்ன உறுதிமொழி சொல்கிறார்களோ அதை பின்தொடர்ந்து சென்று இந்த தமிழ்நாட்டிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எனது பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச்சுவார்த்தை நன்றி.